Good evening, vanakkam and welcome to Basham Constructions வழங்கும் Simply Khushbu, powered by VK Shampoo Hair Color மற்றும் தஞ்சாரா and எங்களுடைய cookie partners Unibic Cookies. Wow, எவ்வளோ வாரங்கள் கடந்து இங்கே வந்திருக்கோம். I think ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க, யார்கிட்ட என்ன பேச போறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும், அதை விட அதிகமாக டென்ஷன் எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வர போற கெஸ்ட் அப்படி அவர் பார்த்தாலும் கொஞ்சம் நடுங்குவேன். கோபப்பட மாட்டாரு, ஆனா கோவம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நாங்க போய் தேடவும் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது அந்த மாதிரி இவரு. ஆனா ஒர்க் பண்ணோம்னா ஒர்க் பண்ணா இப்படிப்பட்டவர் கூட ஒர்க் பண்ணாதான் ஜாலியா இருக்கும், அதுவும் சொல்லுவோம். ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ரைட்டர், ஆக மொத்தத்துல ஹீஸ் அன் ஆல் ரவுண்டருங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில சுருக்கமாக சொன்னோம்னா இவரை வந்து எம்ஜிஆர் நான் கூப்பிடுவாங்க. ஏன்னா மினிமம் கேரண்டி, அதுக்கப்புறம் இவருடைய பேர்ல இருக்கிறது இனிஷியல் எடுத்துட்டு போட்டுட்டு எம்ஜிஆர் நான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவ யாரு? மினிமம் கேரண்டி டைரக்டர் யாரா நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் மிஸ்டர் கே. ரவிக்குமார் சார். மினிமம் கேரண்டி ரவிக்குமார். நீங்க சொன்னீங்களே இப்போ மினிமம் கேரண்டி இருக்கு, அதுக்குதான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க அவங்க. இல்ல சார், அதை நினைச்சு பாருங்க. 25 வருஷம் நீங்க போன வருஷம் தான் 25 வருஷம் 25 இயர்ஸ் இன் சினிமா நீங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த 25 வருஷத்துல வந்து மினிமம் கேரண்டி டாப் ரேட்டட் டைரக்டர்ஸ் அப்படி நான் பார்த்தா கண்டிப்பாக உங்க பேர் இருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம பேர் அங்க இருக்கு. அப்படி திரும்பி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். சரி, 25 வருஷம் ஒரு டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் சார். ஆனால் 25 இயர்ஸ் எத்தனை படங்கள் சார்? 30க்கு மேலே? 44 ஆயிடுச்சு. ஐயோ 44. வாவ். இல்லை, உங்கள் பையன் வந்து ரம்யா ஆக்ஷன் அம்மா சுட்டுட்டாரு, ஆர்னோ விட்டாரு, சோழண்டு போய் தேர்ல மனிதனா பிறந்தவன் கைட்டு அடிக்கல அப்படின்னா அவன் மனுஷனே இல்லை. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அவன் ஆம்பளை இல்லை, அவன் பொம்பளை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு போனீங்களாமே. நீலாம்பருங்க காலை அப்படி தூக்கி அப்படி வச்சாவே நீலாம்பருங்க. இளநீரா? இளநீர் ஜில்லுன்னு இருக்கும். இளநீர்னா வேற தானே ஆகும். நீங்க பேசிக்கலி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பிச்சீங்க. ஆமா. சினிமாக்கு வரும்போது நடிக்கிறதுக்காக தான் ஆசையோட வந்தீங்களா, இல்ல டைரக்ட் பண்ணணும்னு தெளிவா இருந்தீங்களா? டைரக்ஷன் பிடிச்சி தான் வந்தேன். நான் நடிக்கிறதுக்காக நான் வரவே இல்லை. ஓ. முதல்ல நான் வந்து எக்ஸ்போர்ட்டராக வந்தேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. தட் இஸ் ஃபிலிம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஃபார் மலேசியா அண்ட் சிங்கப்பூர். எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்கி. அதுக்கு தான் வந்து டிகிரி படிக்கும் போதே அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அது சரியாக போகல. அப்போ வந்து அப்போவே பைரட்டட் விஹெச்எஸ்ல வரும். அதெல்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நாங்கள் படம் அனுப்புறதுக்கு முன்னாடி அது போயிடும். ஸோ அதனால் வந்து அந்த பிஸ்னஸ் சரியா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த படம் அட்வான்சஸ் எல்லாம் வந்து போய் படம் ஷூட்டிங் நடக்குதான்னு வேடிக்கை பார்க்க போகும்போது அந்த டைரக்டர் ஒரு சின்ன டைரக்டராக இருப்பான், 100 பேர் இருப்பாங்க. அவன் ஒரு முறை மறைச்சி சைலன்ஸ்னா சைலண்ட் ஆகிடும். அந்த கேப்டன்ஷிப் பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் தட் ஜாப். ஸோ ஐ லேர்ன்ட் ஃபார் 10 years. 10 years அசிஸ்டன்ட் டைரக்டர். யார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்? நிறைய பேர். கடைசியாக வந்து விக்ரமனோட படம் புது வசந்தம். அதுக்கப்புறம் அதே ப்ரொடியூசர் வந்து என்ன டைரக்டர் ஆகிட்டாரு. நீங்க வந்து வசதியான குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க. பட் ஈவன் தென் அந்த 10 வருஷம் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது கண்டிப்பாக ஹார்ட்ஷிப்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பா. அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கஷ்டங்கள், எனக்கு வேற மாதிரி கஷ்டங்கள். ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் அந்த படம் முதல்ல ரிலீஸ் ஆகாது. அப்படியே ரிலீஸ் ஆச்சுன்னு அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ரிலீஸ் ஆகி ஒரு 25 days அவ்வளோதான். 4 weeksன்னா அப்போ ஃப்ளாப். அப்புறமா 50 days ஆண்களை நம்பாதேன்னு ஒரு படம். அப்புறம் ராஜா தான் ஈ ராமதாசனுடைய படம் வந்து 100 days போச்சு.
அதுக்கு அடுத்த படம் புது வசந்தம், சில்வர் ஜூப்ளி. ஓகே. ஸோ இப்படி தான். ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ராசி இல்லாத ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐயையோ! அந்த மாதிரி. உண்மையில வேடிக்கையா இருக்கு. ஏன்னா, எங்கிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நானே வந்து உங்கள முதலாக சந்திக்கும்போது, இட் வாஸ் சச் அ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புருஷ லட்சணம் நீங்களும் நானும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணோம். ஆனா அந்த ஷூட்டிங் பண்ணும்போது வி ரியலைஸ் தட் தேர்ஸ் சோ மச் ஆஃப் காமன் திங்ஸ். 2 பேரும் வந்து வொர்க்காலிக், 2 பேருக்கு வந்து வொர்க் ஒழுங்கா நடக்கணும். முதல்ல நீங்க என்ன வந்து செலக்ட் பண்ணதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சார் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வைக்கல வந்து சார். அவங்களுக்கு சொல்லணும். ஐயோ நான் கண்டிஷனே வைக்கல ஆமா, சார். ஆக்சுவலா வந்து புருஷ லட்சணம் ஒரு படம் என்னுடைய 7வது படம். சாரி 8th ஃபிலிம். எனக்கு 8th ஃபிலிம். அப்போ வந்து பி வாசு தான் அந்த படத்தினுடைய கதை. அந்த கதையை வந்து அவர் குஷ்புக்கு அவர் ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சொல்லிட்டு ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் பிஸியாக இருக்கேன், அந்த கதை சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு மாதிரி பண்ணியிருக்கான், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா, இல்லை ஹூஸ் தட் ரவிக்குமார், ஐ வாண்ட் டு சி ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்லாம் சொல்லி இவங்களுக்கு நான் வந்து என்னுடைய அதுக்கு முந்தைய படம் கொண்டாட்ராஜ்னு ஒரு படத்தை நான் வந்து அப்போது அவங்களுக்கு ஷோ தனியாக உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த படம் ஒத்துக்கிட்டு அதுதான் புருஷ லட்சணம். ஸோ ஒரு டேரக்டரை செலக்ட் பண்ணாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறமா கட் பண்ணால் நான் நாட்டாமின்னு ஒரு படம். அந்த படத்துக்கு ஆக்சுவலாக இவங்க இல்லவே இல்லை. அந்த படத்துக்கு நான் வந்து ஆர்டிஸ்ட் சேஸில் இருக்கேன். அப்போ ஆன் த வேல வந்து வேற ஒரு தெலுங்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக, சும்மா அவர் ஃப்ரெண்ட்லியாக ராஜேந்திர பிரசாத் பார்க்கறதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போனால் இவங்க இவ்வளோண்டு கவனம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு ராஜேந்திர இப்போ என்னை பார்த்துட்டு கட்டு ஓடி ஓடி வந்துட்டாங்க. ஏன்னா புருஷ லட்சணம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், படமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இதை பக்கம் அப்படின்னா, இல்லை நான் ராஜேந்திர பிரசாத் பார்க்க வரேன், லக்ஷ்மியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். லக்ஷ்மியா எதுக்கு அப்படின்னு. இல்லை ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது சூப்பர் குட்டுக்கு, அந்த படத்தில் வந்து ஓல்டு கேரக்டர், அதனால் லக்ஷ்மி ஹீரோவுக்கு பேரா. ஆமாம் 2 கேரக்டர் பண்ணுறாரு சரத்குமார். ஃபாதர் கேரக்டர் வந்து பிரதர் கேரக்டருக்கு வந்து லக்ஷ்மி இப்போ பார்க்கலாம். லக்ஷ்மி பண்ணுற அளவுக்கு வந்து நல்ல கேரக்டர் அது, தட் இஸ் நல்ல ஆக்டிங் இது இருக்க சான்சஸ் இருக்கிற கேரக்டர்னா. ஆமாங்க, அப்போ நான் பண்ணுறேனே அப்படின்னாங்க. ஏன்னா உடனே ஒரு ஷாக்கு, என்ன சொல்கிற, இவ்வளோ கவுன் போட்டு இவ்வளோ கவுன் போட்டுட்டு ஆடிட்டு இருக்க, நீ வந்து ஓல்டுக்கு பேர் ஒயிட்டெல்லாம் போடணுமான்னா, நான் ஏற்கனவே மன்னனில் ஒயிட் போட்டிருக்கேன். மன்னன் தான் அண்ணாமலையில் ஒயிட் போட்டிருக்கேன், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். பட் ஹீரோக்கு தானே பேர், ஐ வில் டூ இட். என்ன நல்ல கேரக்டர்னு சொல்கிறீங்க. அதே புருஷ லட்சணத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்தவங்க நாட்டாமை படத்துக்கு கதை கேட்கல, ஒன்று லக்ஷ்மியே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டரை நான் பண்ணுறேன், நீங்கள் ப்ரொடியூசரை கேட்டு சொல்லுங்கள். நேராக சௌத்ரி சார்கிட்ட வந்தேன். அப்படி யோசிச்சார், என்னையா ரூட்டே மாறுது அப்படின்ட்டு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே சார் நீ உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கான்னு. கான்ஃபிடென்ட் இருக்குது சார், பட் குஷ்புவை போட்டால் ஒரு சாங் இருக்கணும், கொஞ்சம் அந்த யூத்லேயும் கொஞ்சம் சீன்ஸ் காமிக்கணும், பட் நம்ம இது வரைக்கும் கதையில் அந்த மாதிரி பண்ணலன்னு. அதெல்லாம் பண்ணிடியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உட்காந்து கிரியேட் பண்ணது தான் அந்த பொண்ணு பார்க்குற சீனு, அந்த கொட்டை பார்க்கு சாங்கு. இல்லைன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ நாட்டாமினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு அந்த சாங்கு ஒன் ஆஃப் த ப்ளஸ். அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கு வந்து காரணமே இவங்க தான், பிகாஸ் ஷீ கேம் இன்சைட். பட் கமிங் பேக் டு யூ சார், உங்களுக்கு இன்னும் கோவம் வருதா? எனக்கு நிறைய வருமே, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வரும். நான் செட்ல பயங்கர கோவம் வரும் உங்களுக்கு? கோவம் வரும் வந்து யார் மேலேயும் பர்சனலாக வராது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்பாட்டில் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், தண்டது அங்கே கூப்பிட்றாங்க, அது நம்ம காதில் விழலைன்னா தான் கோவம் வரும். அதே மாதிரி நடிக்கும்போது 4 டேக் வாங்குறவங்க 5வது டேக்காவது கான்சன்ட்ரேட் பண்ணோம்ல, அப்போ வந்து நான் வேறு மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சரி சார் சரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேக்கப் பேசினா பட்டு நடிப்பேன், அந்த மேக்கப் மெட்டீரியல் போய் விடும். இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன, அப்புறம் 4 டேக் எதுக்கு வாங்கினேன், கான்சன்ட்ரேட் பண்ணால் வராது அப்படின்றது அது கோவம் தான். அது வந்து யார் மேலே காமிக்கிறோம், நமக்கு லேட் ஆகுது, இன்றைக்குள்ளே அந்த சீன் முடிக்கணும், இன்றைக்கி சீன் முடித்தா அந்த காம்பினேஷன் நாளைக்கு முடிக்க முடியும், மறுபடியும் அந்த காம்பினேஷன் விட்டுட்டோம்னா மறுபடியும் ரிலீஸ் டேட்டே தள்ளி போகும், இதனால யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாம் யோசிப்போம் இல்லையா. அதனால் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணணுமோ அதை முடித்தோம்னா தான் அது அந்த டயத்துக்கு நடக்கும், அந்த ப்ரொடியூசருக்கு 4 காசு வரும், மினிமம் கேரண்டி டைரக்டர் பேர் இருக்கும். சார் உங்கள் சைல்ட்ஹுட்க்கு போவோம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அம்மா செல்லம் இருந்திருக்கீங்க? அப்பா தான் நான் ரொம்ப செல்லம். அப்படிங்களா? ஆனால் அந்த அப்பாவே கோவம் வந்து நடிக்கிற அளவுலாம் நடந்திருக்கு. அடி வாங்கியிருக்கீங்க? ஒரே ஒரு வாட்டி நல்லா அடி வாங்கி. எதுக்கு? ரம்யா கிருஷ்ணன் அம்மாவை ஷூட் பண்ணிட்டேன். ரம்யா கிருஷ்ணனுடைய செகண்ட் ஃபிலிம் அது, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு. நாகேஷ் சார் டைரக்டர். அன்றைக்கி சண்டே, ஸோ நோ ஷூட். மறுநாள் மண்டேலேருந்து செட்டில் சாங் இந்த மாதிரி ஃப்ளோரு. அதுக்காக வந்து ஆனந்த் பாபுவும் ரம்யா கிருஷ்ணனும் வந்து
நாகேஷ் சார் வீட்டில் மாடியில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பால்கனிலேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நான் சும்மா இல்லாமல் நான் பைக்கில் வந்தேன். வெளியில் ஜிஜுன்னு சின்ன பையன் நாகேஷோட 3rd சன். அவன் வந்து ரைஃபிள் வச்சுட்டு அங்கே எங்கேயோ கொண்டு போய் அவன் வேலைக்காரன் ஒருத்தன் வைப்பான், அடிப்பார், படவே படாது. குடுறான்னு சொல்லிட்டு வாங்கி நான் டர்னு அடிப்பேன். எப்படி கரெக்டாக இருக்கு. நான் வந்து என்சிசியில் கேடட் ஃப்ளைட் சார்ஜென்ட். எனக்கு வந்து ரைஃபிளில் வந்து இதெல்லாம் வந்துருக்குன்னு ரொம்ப பந்தவா அங்கே இன்னும் தள்ளிவைலாம் கரெக்டாக அடிப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த அம்மா இங்கே சுடு பார்ப்போம் அப்படின்னாங்க. இப்படி பார்வதி மாதிரி நின்னாங்க. அங்கே எய்ம் பண்ணேன், இங்கே பட்டுச்சு. ஐயோ, எனக்கு தெரியாது அது. அப்புறம் மறுபடியும் படலையே அப்படின்னாங்க. மறுபடியும் எய்ம் பண்ணுறேன், ஒயிட் ஜாக்கெட் அப்படியே ரெட் ஆகுதுங்க. அப்படியே அங்கேருந்து திப்புன்னு ஓடுறேன். அவங்க அந்த ரிஹர்சல் ஹால் வழியாக தான் போனோம் பால்கனிக்கு. ஒன்று அவங்க எல்லாம் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு அவன் பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை பிளட் வருதா, அங்கேருந்து ஷூட் பண்ணேன். என்ன பைத்தியக்காரா, இதில் ஷூட் பண்ணி இது வந்து புல்லட், இது வந்து எவ்வளோ ஷார்ப்பு தெரியுமா அப்படி இப்படின்றான் அவன் பாபு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ உடனே பாபு என்ன பண்ணா, நீ உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும்னு அவங்க பைக்லேயே உட்கார வச்சுக்கிட்டு, இங்கேயுமே வந்து டாக்டர்ஸும் இல்லை சண்டேனால, சரின்னு சொல்லிட்டு தேவகி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போய் அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு புல்லட் இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. பட் ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக்குள்ளே ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு. ஆப்ரேட் பண்ணி எடுக்கணுமான்னு சொல்லிட்டு சரின்னு அப்புறம் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். மிட் நைட்டு போலீஸ் கதறு. எங்கள் அப்பா போய் கதை திறந்துட்டு என்ன கேட்டேன், இல்லை உங்கள் பையன் வந்து ரம்யா ஆக்ஷன் அம்மா சுட்டுட்டாரு, அவங்க வந்து நாங்கள் விளையாட்டுக்கு தான் பண்ணோன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு கையெழுத்து பண்ண தேவகி ஹாஸ்பிட்டல்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு மேலே அந்த கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போட்டு அப்படி போனதுக்கப்புறம் பலார்னு விட்டார். சுழண்டு போய் தேரில் உட்காந்து. அதுதான் எனக்கு அந்த அடி தான் மறக்கவே முடியாது. அந்த அடி வந்து எப்போ ரெகுலராக அடிக்கிறவங்ககிட்ட இருப்பேன், என்னைக்கா ஒரு நாள் இருக்குது. அது நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வந்து எங்கள் அப்பாவை பார்க்கவே இல்லை. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறுநாள் சாக்லேட் வாங்கி வந்து கொடுக்குறது அது இதெல்லாம் நிறைய நடந்தது. பட்டு நான் வந்து ஏதாவது கோவமாக ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை அடிக்கணும், ஒரு பையனை அடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேரன் பாண்டியன்ல ஸ்ரீஜா வந்து விஜயகுமார் அடிக்கணும், அடித்தா அப்படின்னாங்க. பல வேணும்னு அடித்தவொடனே அப்படி உக்காந்தாங்க. நான் விடுங்க சார், லைட்டாக படணும் அப்படின்னு. பட்ட உடனே அப்படி சோழண்டி போய் சேரில் உட்காந்தேன். சார் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, எங்கள் அப்பா அடித்து நான் விழுந்திருக்கேன், நீ விழணும் அதே மாதிரி. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சுந்தர் வந்து எப்பவுமே ஜாலியான காமெடி படங்கள் தான் நிறைய எடுத்துட்டு இருந்தாரு. சமீபத்தில் உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனையா, கோவம்? ஹாரர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் பேய் படமா எடுத்துட்டு இருக்காரு. சார் அது வீட்ல வந்து அத லைவ் 21 இயர்ஸ் சார், அந்த 21 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படத்துல போடுறாரு. நேரா என்கிட்ட காட்ட முடியாதுல்ல, அதனால தான் ஒரு படத்துல பேய்னா இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் வீட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார். யூ ஆர் டூ மச் ஆஃப் அ ஃபேமிலி மேன் சார். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றது. ரவிக்குமார் சார் அவுடோர் போவாரு, ஆனா அவுடோர் சொன்னாலே அவருக்கு ஜுரம் வந்துடும். அது ஏன் வந்து ஒரு 10 days 15 days நான் மிஸ் பண்ணுவேன் என் ஃபேமிலியை. ஹோம் சிக் ரொம்ப வரும். அது அப்பா அம்மா இருக்கும்போது கூட. ஆக்சுவலி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னை வந்து என்சிசிக்கு இதுக்கு போயிருக்கேன், கேம்புக்கு போயிருக்கேன். கேம்ப்ன்றது 7 days கேம்ப். எங்கே போயிருக்கேன்னு கேளுங்க, வீடு மயிலாப்பூர், தாம்பரம் தான் கேம்ப்பு. ஆனா தாம்பரம்ன்றதே அந்த இதுல ரொம்ப டிஸ்டன்ஸ் மாதிரி. அப்பெல்லாம் வந்து நோ செல்போன், எங்க வீட்டுல போன் இருக்கு. ஸோ நான் அங்க பப்ளிக் போனுக்கு வந்து வீட்டுல பேசணும். எங்க அப்பா அங்க கொஞ்சம் மாதிரி தடுத்த குரல்ல பேசுறாரு, நான் அங்க அழுகுறேன். 3rd day. ஸோ அந்த மாதிரி அப்ப இருந்தே வந்து ஃபேமிலி பிரிஞ்சிருந்தா ரொம்ப ஒரு 1 week தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா செல்போன்லாம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு ஏதாவது ஸ்கைப்ல எல்லாம் பேசிட்டு அதான் உங்க பசங்க சொல்லுவாங்க 3 daughters. பசங்க சொல்லுவாங்க அப்பா வந்து இன்னி வரைக்கும் வெளியில போகும்போது முத்தம் கொடுக்காம வெளியில போக மாட்டாரு, தூங்குறதுக்கு முன்னாடி முத்தம் கொடுக்காம தூங்க மாட்டாரு. நான் அது ஃபாரின்ல எங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அமெரிக்கால இருந்தாலும் சரி, கனடால இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த நைட் டைம் பார்த்து அங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன். அதே மாதிரி மார்னிங் அவங்க ஸ்கூலுக்கு போற டைம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவேன். அவ்வளோ அட்டாச்டா அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவ்வளோ அட்டாச்டா இருக்கீங்களா டாட்டர்ஸ்? ஆமா. Who's your favorite daughter? All 3 are favorite only. அப்புறம் 3rd one எப்பவுமே கடைசி குட்டி மேல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எல்லாருக்கும். அது as usual. ஆனா இப்போ இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் woman in your life, ஒரு பெண் உங்க வாழ்க்கைனா உங்க பேத்தி தான். இப்போ ஒரு 1 year ஆகுது.
அந்த பேத்தி மேல எல்லாரும் வீட்ல கம்ப்ளைண்ட் பண்றது வந்து அவ வந்ததுல இருந்து வேற யாரும் திரும்பி பாக்குறது இல்ல நீங்க. அப்படி இல்ல இல்ல. அதுதான் உலகம்னு அவ இல்ல அது பின்னாடி வந்து இருக்கீங்க. புதுசா இருக்கு, கியூட்டா இருக்கு. அது என்னன்னா என்னுடைய குழந்தைகள் அந்த ஏஜ்ல இருக்கும்போது நான் பிஸியாவே இருந்துட்டேன். நான் அத வந்து ரொம்ப ரசிக்கல. அப்பெல்லாம் 3 மாசம் ஒரு படம்னா எங்க இருக்கு? டே அண்ட் நைட் ஒர்க்கு. இப்ப வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தானே பண்றோம். ஸோ அப்ப அதனுடைய அந்த கியூட்னஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கும்போது. பாட்டெல்லாம் பாடுவீங்களா யாரு? நீங்க? நான் நான் எங்க பாடுறது? ஆனா டெய்லி தாலாட்டு பாடுறீங்களா? அது ஆ? அது தாலாட்டு கூட சிவாஜி சார் படம் தான். ஓஹோ. மலர்ந்தும் மலராமல் அதுன்னா அது சைலண்ட் ஆயிடும். கத்திட்டு இருந்து சைலண்ட் ஆயிடும், அப்படியே தூக்கிடும். How romantic person is ரவிக்குமார்? அதாவது சைட் அடிச்சிருக்கீங்களா? டவ் அடிச்சிருக்கீங்களா? மனிதனா பிறந்தவன் சைட் அடிக்கல அப்படின்னா அவன் மனுஷனே இல்லை. அது ஆணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அவன் ஆம்பளை இல்லை, அவன் பொம்பளை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரையும் வந்து நல்லா இருக்கு அந்த பொண்ணு இல்லை நல்லா அப்படின்னு பார்க்கல அப்படின்னா அப்புறம் எப்படி அது வாழ்க்கையே இல்லையே அது. அப்புறம் ஆண்டவன் நமக்கு வந்து இந்த தாட்லாம் கொடுத்துருக்கானே, இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அது சைட் அடித்து ஒருத்தர் பின்னாடி ஓடி அது ஒரு வேலையாக நான் பண்ணது கிடையாது. யார் பின்னாடியும் போனது கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ். அதுவும் கல்யாணம் இப்போ வந்து நான் அது ஒரு பெரிய கதை. எங்கள் வீட்டிலலாம் 24, 25லே கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு 29 தான் ஆச்சு. இது காரணம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். ஓகே. பொண்ணு கொடுக்கல. அதனால என் சிஸ்டருக்கு வேறு கல்யாணம் பண்ணாமல் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணாமல் எங்கள் வீட்டில் ரொம்ப தொல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே போகிறாங்க, அவன் அந்த சினிமா விட்டுட்டு வர சொல்லு, நாங்கள் இப்போ என் பொண்ணு கொடுக்குறேன்றாங்க. எனக்கு பொண்ணே வேணாம் போயா, எனக்கு சினிமா தான் ஏன் வேணும்னு சொல்லிட்டு அப்போ. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போது நான் கற்பகத்தோட அப்பா வந்து அப்போவே என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஃபீல்டாக இருந்தாங்க நாங்கள் பையன் நல்லா இருக்கணும்னா நல்லா இருக்க போகிறோம். அது சினிமாவில் இருந்தால் தான் கெட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கெட்டு போகிறவன் கெட்டு போக தான் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க நல்ல ஃபேமிலி ஓகேன்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அவங்க ஓகேன்னு சொல்லி இவங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இப்போ இந்த பொண்ணையை பார்த்தேன் ஒரே ஒரு தடவை. ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் போய் அப்போ உங்களை பார்த்தேன். பார்த்தீங்க. ஆமாம். அப்போல்லாம் ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆமா. செல்ஃபோனும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சாங்க. நேராக போனால் பொண்ணு ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்காங்க. சரி ஓகே, அது 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 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. அதையும் இப்போ கொடுத்தீங்க. அது வேற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எப்படி இருக்கு, நாங்களும் போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வர முடியாது ஆமா. அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரு 7 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நடுவுல ரொமான்ஸ் அது டெவலப். இல்லை. அப்போ அதான் எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கு. ஃபோன் பண்ணால் அவள் தான் பண்ணணும். அவள் பயந்தாங்கொல்லி பண்ண மாட்டேன். ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் நீங்க சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை தான் உங்களை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. ஆனா the longest most successful wedded life சொன்னீங்கன்னா அது நீங்களும் உங்க வைஃப் கற்பகம். அது அதுவும் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து செட்ல அவங்கள பார்த்தது கிடையாது, பார்ட்டிஸ்ல அவங்கள வருவாங்க. பார்த்தது ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு நாள் வருவாங்க. பர்டிகுலராக நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது ஒரு நாள் அப்ப வருவாங்க. இல்ல அது இருக்கு. பட் நான் வந்து ஜெனரலா வந்து ஆனால் வருவாங்க தவிர அந்த இன்சிடென்ட் ஒருவேளை அவளுக்கு இது சொல்லமா வேணாமான்னு தெரில, வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சாங்கில் நீங்கள் வந்து அந்த எண்டு ஷாட் எடுக்கிறோம் வந்து கட்டி பிடிக்கும்போது, ஆமா. அப்போ மாலிகா இவ்வளோண்டு அவள் வந்து உட்காந்துருக்கா, அவளும் கற்பகம் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த கட்டி பிடிச்சி காட்டு அப்படின்ன உடனே மாலிகா வீல்னு கத்துறா. என்னன்னு தெரியல, ஏதோ மாலிகாவை ஏதோ கிள்ளிட்டாவோ அடிச்சிட்டா இதை பண்ணிட்டேன். ஸோ அவளுக்கு பிடிக்கல அந்த possessiveness. அந்த அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணாததுக்கு காரணமே கற்பகம் தான். நீங்க டைரக்டர் மட்டும் டைரக்ஷன் டைரக்ஷன் பண்ணா மட்டும் போதும், பண்ணுங்க, ரொமான்ஸ்ல பண்ண நீங்க தேவையில்லை. நடிக்கவே வேணான்றாங்க. ஐயோ, அதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேன். இல்ல நான் அது அப்படியே நடிச்சாலும் இந்த மாதிரி ஹீரோ ரோல்லாம் எடுத்துக்க வராது அப்படின்ட்டு. ஆனா சார், நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு போனீங்களாமே, உங்க டீச்சர் எல்லாம் மிரட்டி இருக்கீங்களாமே கத்தியெல்லாம் வச்சுட்டு? அதாவது பிஃபோர் டே பான்சகஸ் கான்வென்ட், அவர் லேடி ஆஃப் பான்சகஸ் கான்வென்ட் எனக்கு சாந்தோம்ல இருக்கு. அந்த ஸ்கூலில் தான் பேபி கிளாஸ் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அங்கே அந்த மிஸ்ஸு வந்து ஏதோ தப்பு பண்ணதுக்கு வந்து கையை இப்படி வச்சுட்டு முட்டி இப்படி காமிச்சு இப்படி வச்சு இந்த ஸ்கேலை கூட இப்படி அடிக்க மாட்டாங்க, இப்படி வச்சு இப்படி அடிப்பாங்க. அப்படியே டிஸ்டன்ஸு டங்குன்னு ஒன்று போடுவாங்க. அது மறுநாள்லாம் 3 நாள் அந்த கை வலிச்சுட்டே இருக்கும். அது எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவோட அம்மா கண்டபடி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை இப்போ இப்படி இருக்க சொல்லிட்டு ஏதோ போட்டு மருந்து இருந்து போட்டு குழந்தை இப்படி அடிக்குங்க. அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்க பெற்றா தானே தெரியும். அவங்கெல்லாம் வந்து இந்த அவங்க நன்ஸ் அந்த மாதிரி இருக்கனால அவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களோட அருமையே தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் யார் வச்சு ஏதோ திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஏறுது எனக்கு. இந்த ப்ரெட்டு ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணுவாங்களே, அந்த நைஃப் எடுத்து நான் பேக்கில் வச்சுருந்துருக்கேன். எனக்கு தெரியாது இதெல்லாம், எங்கள் அம்மா சொல்லி தான் அப்புறமே தெரியும்.
மறுநாள் வந்து அதே மாதிரி என்ன வேஸ்ட் ஹோம்ஒர்க் கமா வேத புக் அப்படின்னு அவங்க ஷோ த நோட் புக் கத்தி எடுத்து காமிச்சிட்டு கத்தி எடுத்து காமிச்சு சொன்னா அப்படியே ஷாக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் பயங்கர விட்டு பண்ணி அவங்க நான் குத்தெல்லாம் போல கத்திச்சு ஹிட் மீ தட்ஸ் ஆல் அப்படின்னு இருக்கேன் அவ்வளோதான். ஆனால் அது பிரெட் அது ஒன்றுமே ஷார்ப்பாகவே இருக்காது. அது ஏதோ அந்த மாதிரி மைண்டில் வந்து காமிச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் அப்புறமா எனக்கு நான் 3rd ஸ்டாண்டர்ட்னா எப்படி ஞாபகம் இருக்கும். ஆமா இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. என்ன விஷயம் எனக்கு அறியாமே அது கூட அப்ப இருந்தே ஒரு ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் தம் ஸ்மாஷ் ஈஸியா இருக்கும் சார். கத்தினா எடுத்து காமிப்பாங்கல்ல ஈஸியா இருக்கும். நீங்க இப்படி வச்சுக்கோங்க. நீங்க பார்க்க கூடாது. என்ன குஷ்புன்னு போட்டிருக்கு அங்க இருக்கிறது தான் இருக்கு. ஆமா சார். என்ன ஓ நீங்க சொல்ல போறீங்க. ஆமாங்க நீங்க பார்க்க கூடாது. நான் நடிச்சு காமிப்பேன் சார். ஓகே ஓகே. நீங்க வார்த்தைகள் பார்க்க கூடாது. ஒன் வேர்டு தமிழ் சொல்லியாச்சு. நீலாம்பரியா காலை அப்படி தூக்கி அப்படி நீலாம்பரி பேர் எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருப்போம். நீங்க எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஒன்னொன்னுக்கு ரியாக்ஷன் எப்படி கொடுக்கறதுன்னா எனக்கு தெரியல. ஒன் வேர்ட் தமிழ் ஏன் சினிமா முட்டை இது யாரு அவங்களுக்கு சொல்ல தெரியல நினைக்கிறேன். நான் நடிச்ச படமா வில்லன் வில்லன் வில்லன். நெக்ஸ்ட் டூ வேர்ட் தமிழ் செகண்ட் வேர்ட். சரி டேப் டிஸ்க் ஃபர்ஸ்ட் வேர்ட் திருட்டு சீடியா. கரெக்ட். நெக்ஸ்ட் டூ வேர்ட்ஸ் தமிழ் ஃபர்ஸ்ட் வேர்ட் பெண் அமைதியான பெண்ணா மனைவி வைஃபா தமிழ்ல பஞ்சாதி பொண்டாட்டி ராஜ்யமா. அதேதான் அதான் ராஜ்யம் சொல்லிட்டு இருந்தேன். உங்க படம் சொல்லிட்டு இருந்தேன். என் படமான்னு கேட்டா நீங்க அது பதில் சொல்ல. நான் அதனால தான் உங்க படம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இன்னொன்னு இருக்கா? பொண்டாட்டி ராஜ்யம். பொண்டாட்டி ராஜ்யம் இருக்கு. இது இது எனக்கு வரும்போதுன்னு ரொம்ப டிஃபிகல்ட்டா கொடுப்பாங்க சார். நீங்க இருக்கீங்கன்னா வேணும்னே ஈஸியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் தான் உங்கள மாதிரி நடிக்கணுமே தான். சார் நீங்க ஈஸியா நடிச்சு காமிச்சிருங்க. டைரக்டர்னா 1000 இருக்கும் எப்படி சொல்லி கொடுக்கணும்னா. இல்ல எனக்கு இதுல இது பழக்கம் கிடையாது. அது ஓகே. நான் இன்னும் ஊமை படம் எடுக்கவே இல்லை. அதுவும் எடுத்துடலாம் சார். ஒன் வேர்ட் தமிழ் என்ன படமா? ஏன் படம்? நான் எடுத்த படம். ஓகே ஒன் வேர்டு தமிழ். இது என்னது? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் காமிச்ச கண்டுபிடிச்சிருக்கீங்களே. படையப்பாவா? பிரசாதர். ரெடி? ரெடி. நீங்க சொல்லணும். தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் சொல்லணும். தமிழ் தமிழ் ஒன் வேர்ட். படையப்பா. அதுக்கு முன்னாடியா முத்து நாட்டாமணி. Got it? Okay. இது எத்தனை வார்த்தைன்னு சொல்றேன்? தமிழ்
சாங். சாங். உங்க படத்துல சாங். நதிகள், அலை. இந்த படத்துல. படைப்பா. உங்க படத்தோட படைப்பால சாங். வெற்றி படைப்பால உங்க சாங். ஓ அதுதானே. ஓகே. ஓ கிக்கு ஏறுது. ஓஹோ கிக்கு ஏறுது 6ன்னு சொன்னா நீங்க பயந்துருப்பீங்க. அதான் நான் நம்பரே சொல்லல. சண்முகி. 2 வார்த்தை தமிழ். நீங்க டைரக்ட் பண்ண படம். சண்முகி. அவ்வை சண்முகி. அவ்வை சண்முகி. டடன். 2 வார்த்தை தமிழ். நீங்க டைரக்ட் பண்ண படம் மறுபடியும். ஓகே. நான் நடிச்ச படம் புருஷ லட்சணம். மின்சார கண்ணா. நீங்க எழுதின படம் தலைவருக்கு எழுதின படம். தலைவருக்கு நீங்க எத்தனை படங்கள் எழுதிருக்கீங்க? நீங்க டைரக்ட் பண்ணலையாண்ணா? வெறும் எழுதிருக்கீங்க. நீங்க வந்து ஒன்லி ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து டைரக்ட் பண்ணல, ஆனா தலைவர் நடிச்சிருக்காரு. ஆமா. போச்சடா. ஆமா. ஓகே. கொஞ்சம் டம்ஷராத்ல ஈஸியான வார்த்தைகள் கொடுத்தாங்க. ஆனா ரவி சார் வந்து அவ்வளவு ஈஸியா நான் விட போறது இல்ல. ஏன்னா இந்த ரவுண்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து உங்களை கொஞ்சம் சிக்கல்ல மாட்ட போறேன் நான். பார்ப்போம் எந்த அளவுக்கு மாட்ட போறீங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சார் யாருடைய மிகப்பெரிய ஃபேன்? நான் அந்த காலத்துலேருந்து எல்லா நடிகருடைய ஃபேன்ஸ் தான். மெயினாக வந்து சிவாஜி சாருடைய ரொம்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்போ. இன்னைக்கு ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க. அன்னைக்கு அதை வந்து ஒரு ஷார்ட்டும் வந்து ரசிச்சு பார்த்தோம். நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நடிகர் திலகத்துக்கிட்ட வந்து ரீடேக் கேட்டிங்களாமே? அது வந்து 2 ஆமா. வாட் வாஸ் தட்? அது வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. படையப்பால வந்து அந்த மணிவண்ணன் அங்கே டிஸ்டன்ஸில் இருப்பார், சிவாஜி சார் இங்கே இருப்பார். ஏந்து ஆமாடா நீ கூத்தியாளுக்கு பிறந்தவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்ட பேசணும் ஃபுல்லாக. ஒரு ரிஹர்சல் பார்த்தோம். எல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் கட் டேக் போகலாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கை உள்ள காலம் உள்ள. ஏன்னா அவர் அந்த ஸ்டைலில் பேசுகிறார். எனக்கு வந்து அழுத்தம் இருக்கணும், கோபம் இருக்கணும், ஆனால் சத்தம் போடக்கூடாது. அது மாதிரி வேணும். அது எப்படி அவர்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. சரி நான் பிடிச்சி என் கேமராமேனை பயங்கர ரஜினி சார் என்ன பார்க்குறாரு, நான் ரஜினி பார்க்குறேன். புரிஞ்சு போச்சு எங்களுக்கு அது இல்லை, வேறு ஏதோ வேணும்ன்ட்டு. ஸோ நான் ஃபுல்லாக எல்லாரையும் கத்திட்டு இதை மூர்த்தி இப்போ கேமரா என்னடா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கு, என்ன எழுதிருக்கேன், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டி மைக்கில் எல்லாம் ஃபுல்லாக திட்டு எல்லாம் செட்லேயே தான் உட்காந்துருப்பார். சிவாஜி சார் காலம்பரை 7 o'clock வந்துட்டாருன்னா லஞ்சுக்கு தான் அவர் வெளியில் போவார். சிவாஜி சார் செட்டில் இருந்தால் அத்தனை ஆர்டிஸ்டும் செட்டில் தான் இருந்தாகணும் இல்லையா? ஏன்னா இவங்க இங்கே உட்கார வச்சுட்டு வெளியில் போக முடியாது. சார் ரஜினி சார் பக்கத்துலேயே ஒரு சேர் போட்டு ஏன் டைரக்டர் இவ்வளோ கோபமாக இருக்கான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. தேவையில்லாமல் கத்துற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சரி நான் அப்புறம் எல்லாம் வந்துட்டு டேக் போகலாம் சார், ஓகே ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார். நின்ன உடனே நான் போய் கிட்ட போனேன். சார் டைலாக் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குடா, எத்தனை வருஷம்டா எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா ஞாபகம் இருக்கு போ அப்படின்னாரு. ஒரே வாட்டி டைலாக் எனக்கு என்னமோ ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுது சார் டைலாக்ல. ஒரு வாட்டி டைலாக் சொல்லணும் கிட்ட போயிட்டேன். காது கிட்ட அவர் வாய் கிட்ட போய் காதை வைக்கும்போது அவர் எப்படி கத்த முடியும்? அப்படியே அந்த டைலாக் மட்டும் ஃபுல்லாக சொன்னார். ரெடி டேக் சார். இப்போ சொன்னீங்களே இதை விட 1% கூட வால்யூம் ஏற்றாம அப்படியே சொல்லுங்க சார் டேக் அப்படின்னு. பார்க்கவே இல்லை அந்த பக்கம். என்னடா பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கேன், லைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவரு என்னதான் பார்க்குறாரு மட்டும் தெரியும் எனக்கு. ரெடி சார் ஆக்ஷன் ஒன்று. அதே மாதிரி சாஃப்டாக பேசினோம்னா எல்லா ஹோல் இது கை தட்டிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு படத்தில் இருக்கு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாரு, வாடா நீ டைரக்டர் கேட்கறத கொடுக்க போறேன்டா, அது ஏன்டா மற்றவங்கள திட்டுற? சார் சார் அப்படி இல்லை சார், அது நீங்கள் வந்து அவங்க அப்பப்போ கேட்டாங்கடா அப்படி
நான் இப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் கை தட்டின மாதிரி அவனுங்க கை தட்டினானுங்க. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வால்யூம் குறைச்சிக்க சொன்னால் குறைச்சிக்க போகிறேன் அப்படின்னாரு. உடனே காலை தொட்டு கும்பிட்டு தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார் அதெல்லாம் அவங்க கூட work ஐயோ பண்ணும்போது. நிறைய இருக்கு. சிவாஜி சார் ஒரு படம் பண்ணாலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் உங்களுடைய சாங் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கேன் வி ஜஸ்ட் see that song? அடேப்பா. Yes. அவ்வளோ லென்த்தி ஷாட் சிங்கிள் ஷாட்டை பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்களா ரொம்ப நேரம்? ஏன் கேட்குறீங்க? அது பெரிய கதை. நான் ஆக்சுவலாக அந்த படையப்பால படம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒரு இந்த மாதிரி அந்த ஃபைனல் இந்த செட்டு மட்டும்தான் பேலன்ஸ். மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சிச்சு. நான் எடிட்டிங் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக டே நைட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த சாங் மட்டும் தான் நான் பேலன்ஸ். அப்புறம் அவர் கூப்பிட்றாரு, என்ன பண்ணுறீங்க எடிட்டிங் வாங்க இந்த படத்தில் நடிக்கல சார். நாட்டாமையில் கூட கடைசியாக கை காமிச்சேன்ல அது மாதிரி. கடைசி ஷாட்டில் நீங்கள் வரக்கூடாது, முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்றாரு அவர். சரி இல்லை வரல சார், நான் சும்மா நாளைக்கு வந்து ஏதாவது அந்த குரூப்போட சேர்ந்து ஒரு க்ளோஸ்அப்பில் உங்கள் கூட வந்து நான் பேக்ரவுண்டில் வந்து ஆடிட்டு எனக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சிடறேன் சார், டான்ஸர்ஸ் இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி ஓகேன்றார். மறுநாள் காலம்புரை நான் போகிறேன். டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு வர சொல்லிட்டாரு, இது நடிக்கணும்னு சொன்னீங்களே வந்துடுங்கன்னு. போனால் எனக்கு ஷாக்கு. போனால் மேக்கப் ரூம் வர சொன்னாங்கன்னு போனால் அவர் ட்ரெஸ்ஸு மாதிரி இன்னொன்று இருக்குது. ரஜினி சார் ரூமில் எனக்கு என்ன மேக்கப், எனக்கு மேக்கப்லாம் ஒன்று வேணாம் அப்படின்றேன். ரஜினி சார் ரூமில் சார் இது உங்கள் ரூம் சார், இது உங்கள் ட்ரெஸ் சார் என்ன. அவர் ட்ரெஸ் என்ன, அவர் மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணி இது ரஜினி சார் வேலை. அவர் பிளான் பண்ணி வச்சிட்டாரு. தருண்குமாரும் ரமேஷ் கண்ணா ரஜினி சார்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பிஜிஎம் ஃபுல்லாக அவர் கொடுத்துருங்க, ஒரு ஃபுல் பிஜிஎம் ஒரே சிங்கிள் ஷாட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளானிங். இது எனக்கு தெரியாது. ஏன்னா இது வேணான்னு சொல்லலாம் கேட்கல. அங்கே எடிட்டிங் இருக்கான்னு ஒழுங்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாங்கன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை போட்டு நான் ரிஹர்சல் பண்ணும்போது வேர்க்குது. அங்கே நான் ஏசி ஃப்ளோர். என்ன பண்ணேன், சரி ஓகேன்னு ஒரு ஷாட்டில் பண்ணிட்டேன். ஒன் மோர் 7 டேக் வாங்கினாங்க. வேணும்னே 7 டேக் வாங்கினதுக்கப்புறமா இது இவங்களெல்லாம் பேருக்கு அப்படின்றாரு தருண். இது வந்து உண்மை ரஜினி சார் சொல்கிறாரு. ரமேஷ் கண்ணா சார் ஒன் மோர் சார், இல்லை அங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி 7 ஷர்ட் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 4வது டேக்கு அப்புறம் கேமராவே ஓடல. ஃபஸ்ட்டு டேக்கே ஓகேன்றாங்க. அப்புறம் எதுக்கு என்ன நான் ஒன்று என்ன சார் பண்ணுறது, நான் தருண்குமார் அடுத்த படத்தில் நீ மாஸ்டர் கிடையாது அப்படின்றேன். சார் நான் இல்லை சார் ரஜினி சார் தான் சார். அப்போ அவர் வர்றாரு, மற்றவங்கெல்லாம் மட்டும் எவ்வளோ டேக்கு வாங்கி எவ்வளோ வேலை வாங்குறீங்க, அதனால தான் அது பழி வாங்குறோன்னு படம் பூரா பண்ணதுக்கு ஒரு ஷாட். ஆனால் அது உலகமே பேசப்பட்டுச்சு. Sir, let's dance. ஐயோ Sir, let's dance. Sir, let's dance. Sir, நீங்களும் நானே dancing partners. Public demands. Music. So we have a very small game. கேம் முடியல இன்னும். இல்ல சார். சார் அதான் சொன்னேன்ல இந்த ரவுண்ட்ல தான் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கலான்னு இருக்கேன் சார். இன்னொரு இந்த பக்கமா? ஆமா சார். எல்இடில வந்து பிக்சர்ஸ் வரும். நீங்க அந்த பிக்சர்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ்க்கு யாருக்கு அது வந்து பொருத்தமாக இருக்கும்னு நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன வருது பாப்போம். ஹாட் சில்லிஸ்னா யாருக்கு சார்? இப்போ பிரசன்ட்டா இல்ல எப்படி வேணாலும். அப்பனா ரம்யா கிருஷ்ணன். ஹாட் சில்லி ரம்யா. அதனால தான் பஞ்சதந்திரம் படத்தில் அந்த கேரக்டர் யாருமே ஆக்சுவலாக நல்லா பீக்கில் இருக்கும்போது ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பஞ்சதந்திரத்தில் ப்ராஸ்டியூட் ரோல் தான், ஆனால் கிளாமராக இருக்கணும், ப்ராஸ்டியூட் ரோல் தான், ஆனால் நீ உடம்பை குறைக்கணும்.
நம்ப மாட்டீங்க, 30 டேஸ்ல அப்படி குறைச்சா உடம்ப. படத்தில் இன்னைக்கு இருக்குது 30 டேஸ் 35 டேஸ் ஷூட்டிங். நீ குறைச்சி 25 டேஸில் வா, ஓகேன்னு சொன்னால் நான் கமல் சார்கிட்ட சொல்கிறேன். இல்லைன்னா வேற இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் கண்டிப்பாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுவாங்க. என்னப்பா அந்த அப்போ சிடியை போட்டு போட்டு ஆடி ஆடி அப்படி குறைச்சாங்க. நெக்ஸ்ட் தேன் ஹனி. அப்போ ஹனின்னு நம்ம படத்தில் நடிச்சவங்கள தான் நம்ம சொல்லணும், அடுத்தவங்கள சொல்லி என்ன உங்க கூட நடிச்சவங்க யாரு? அண்ணா டெஃபினெட்லி ஒன் அண்ட் ஒன்லி சிம்பிளி பட் நாட் சிம்பிள் குஷ்பு. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன தேன் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் இளநீரா? இளநீர் ஜில்லுன்னு இருக்கும். இளநீர்னா வேற தானே ஆகும். நக்மா. நான் அந்த அந்த ஃபர்ஸ்ட் 15 ஃபிலிம்ஸ்க்குள்ள தான் நான் சொல்றேன். நீ பிரசன்ட் ட்ரெண்டுக்கே நான் வரல. ரேஞ்சுக்கு நீங்க வரல. உங்க கூட வர்க் பண்ண ஹீரோயின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஏனா ஆமா மறுபடியும் அவங்களோட இப்ப நான் வர்க் பண்ண போறது இல்ல, அதனால. நெக்ஸ்ட் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் தர்பூசணி. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்ல ரெட்டா இருப்பாங்க இல்ல ரவுண்டா இருப்பாங்க. நமிதா தான். நமிதா. ஆமா, she is fair, she was round rather. Next. அவ்வளவுதான். அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. We'll take a quick short break. பிரேக்கு முன்னாடி உங்களுக்கு ABC சார்பாக a small கேப்ல ஏதோ ஒன்னு கொடுத்தீங்க. ஆமாங்க சார், அதெல்லாம் வந்துட்டே இருக்கோம் சார். சார் அவ்வளோ மெமரபிள் திங்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய பழைய நினைவுகள் வச்சுட்டு மலர் நினைவுகள் சொல்கிறோம், அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் வில் ரன் த்ரூ சம் பிக்சர்ஸ். அதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். சாக்லேட் எப்போ சார் எடுத்தது? 3 இயர்ஸ், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பதான் கத்தி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போனீங்களா? இந்த பீரியட் தான். ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க சார். டீச்சர் அப்பவே வந்து பயந்துட்டு ஓடாம. இது வந்து என்னன்னா, எங்க அப்பாவுக்கு வந்து அப்கோர்ஸ் சினிமா சம்பந்தமே கிடையாது. எங்க அப்பாவுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர் வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்டது. அவன் வந்து யார் பையன்னு அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஹிந்தியில் ஓடி, ஹிந்தி ஆர்டிஸ்ட் யாரோ பையன். உங்கள் பையனை பார்க்கறதுக்கு அந்த பையன் மாதிரியே இருக்கான், இவனுக்கு நீ மேக்கப் எல்லாம் போட்டு டெஸ்ட் அடியா, நான் என் படத்தில் நடிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அதுக்காக என்னை கூட்டு போய் மேக்கப் போட்டு அப்போ இருக்கிற ஏதோ ஒரு லிங்கம் ஸ்டுடியோன்னு லெஸ்ல இருக்கு, அந்த ஸ்டுடியோவில் என்ன இது மாதிரி ஒரு 14-15 ஃபோட்டோஸ் எடுத்து அது வந்து ஹால் பூரா மாட்டி வச்சிருப்பாரு. என் அண்ணன் ஃபோட்டோ 2 இருக்கும், என் தம்பி ஃபோட்டோ 2 இருக்கும், எந்த மட்டும் 14-15 இருக்கும் லைனா. இன்னும் நான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வச்சுட்டேன். அது ஒன் ஆஃப் த ஃபோட்டோ தான். அது கியூட்டா இருக்கீங்க சார். நெக்ஸ்ட் ஹே, இது தசாவதாரம் படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு வந்திருந்தாருல ஜாக்கி சான் ஜென்டில்மேன். மோர் தென் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஆக்டர் அவரு. இருந்தாலும் வந்து ஒரு அந்த ஹம்பிள்னஸ் அது வந்து ரொம்ப டு த கோர். நெக்ஸ்ட் ஹே, தசாவதாரம். இது வந்து தசாவதாரத்தை முதல்ல இருந்தே ரஜினி சாரோட எவ்ரி மந்த் மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்னுடைய மூமெண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் ஃபுல்லா இன்வால்வ் ஆகிருக்கிறார் ரஜினி சார். அவர் வந்து இன்னைக்கு என்ன ஷூட்டிங் அப்படின்னாரு. இல்லை சார் இன்னைக்கு புஷ் போட்டிருக்கோம், அந்த வேர்வல் ஹவுஸ் செட்டு போட்டிருக்காரு, அதில் வந்து புஷ் கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்ட்டு எங்கே ஷூட்டிங்னாருன்னு சொன்னாங்க. பார்த்தா ஒரு 1/2 hourல என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் மானிட்டரில் இருக்கும்போது ஒரு மாதிரி புஷ் ஸ்டைலில் வாக் பண்ணிட்டு வந்து நிற்பாரு. நான் கட்டு சொல்றதுக்கு முன்னாடி கை தட்டிட்டாரு. கை தட்டினோன்னா கட் அப்படி சிரிச்ச மாதிரி பார்த்தாரு. அப்புறம் லைட்ஸ் நேரம் அவர் கூட்டு போனேன். ஏன்னா ரஜினி சாருக்கு புஷ் அவ்வளவு பிடிக்குமா. இஸ் a fan of புஷ். ஜார்ஜ் புஷ்னுடைய ஃபேன். என்னன்னா அவருடைய அந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஆன்டி ஸ்டைல்ல, தட் இஸ் ஆன்டி ஹீரோ இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குல்ல, ஹேபிட்ஸ் எல்லாம், அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் கை தட்டினாருன்னா, புஷ் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி நடந்திருக்காரு. ஏன்னா புஷ் நிறைய பார்த்திருக்காரு இவரு. அதே மாதிரி நடந்ததுனால அவருக்கு அதை மீறி கை தட்டிட்டாரு. ஸோ அவர் சும்மா வீட்டில் இருக்கும்போது வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தாரு. அப்போ எடுத்தது. சார் எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம். 25 years of your career. சின்ன வயசுல 3ஆவது கிளாஸ் படிக்கும்போது கத்தி வச்சுட்டு போனது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ்க்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இதுல வந்து சில கேள்விகள் வரும். ஐ நீட் யுவர் ஆன்சர்ஸ். முதல் கேள்வி, எப்பவும் டாப் ஹீரோஸ் கூட தான் ஒர்க் பண்றீங்க.
அடுத்த படத்துல ஒரு யங் ஜெனரேஷன் ஹீரோ யூஸ் பண்ணணும்னா யாருக்கு சான்ஸ் கொடுப்பீங்க? கார்த்தி. கார்த்தி. ஏன்? ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் ஆமா, எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் அவர் பண்ண முடியும். அதனால கார்த்தியோட பண்ணணும்னு ஒரு. ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட், ரஜினி சார், கமல் சார் கூட ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்கீங்க. இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் கூட ஆடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எந்த ஹீரோயின் கூட ஆடுவீங்க? ஹீரோயின் கூடவா? நான் கூட ஒரு டுவெட் பாடிட்டீங்க. ஆமா, இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸோட நயன்தாராவோட. நயன்தாரா. ரேட் யுவர் செல்ஃப். எவ்வளோ மார்க்ஸ் போடுவீங்க? ஒரு தந்தையாக, ஒரு மகனாக, ஒரு கணவராக, ஒரு நண்பராக? ஒரு தந்தையாக ஐ திங்க் 90%. 90%. 9 on 10. Yeah. ஓகே. மகனாக? மகனாக மேபி 60%. கணவராக? 70%, 75%. 70-75%. அண்ட் நண்பராக? 100%. 100. அது மட்டும் 100%. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஸோ நான் தான் சொல்கிறேனே, ஒரு 40 இயர்ஸாக என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களும் ஒரு மாதம் அவங்க மீட் பண்ணனாவே, அட்லீஸ்ட் முன்னாடியெல்லாம் டெய்லி மீட் பண்ணிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது மீட் பண்ணணும்னு இன்றைக்கும் தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் ஸோ ட்ரூ. டோட்டலி டிஃப்ரெண்ட். 4வது கேள்வி, ஒரு ஆக்ஷன் காமெடி படம் 60 நாளில் அந்த படத்தை முடிக்கணும். அந்த 60 நாள் 2 ஹீரோஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ரஜினி சார், கமல் சார். யார் வச்சு எடுப்பீங்க? 2 பேரும் 30 நாள் கொடுங்க போதும், நான் முடிச்சிருவேன் 60 நாளில். 2 படமே உருவாக்கிடுவீங்களா? ஆமாம், 2 பேரும் 30 நாள் கொடுங்க, டூகெதர் ஒரு 10 days கொடுங்க, போத் வச்சு 60 நாள்ல வந்து 2 பேரும் 2 சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணலாம்ல ஒரு படம். வெயிட் பண்றோம் சார், பண்ணுங்க சார். அது அவங்கள சொல்லணும். உங்க வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் சினிமால பெஸ்ட் மூமெண்ட் இதுதான் அப்படின்னா என்ன இருக்கும்? சினிமாலன்னு சொன்னா என்னுடைய சொந்த படம் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன். லெஃப்ட்ல ரஜினி சார், ரைட்ல கமல் சார், நான் உட்காந்துருக்கேன். That was the best moment. Yeah. Truly. அப்புறம் உலக நாயகன் என்ற டைட்டிலே வந்து அவருக்கு நான் தான் கொடுத்தேன். அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதில் இன்னைக்கு வந்து ஒரு உலக நாயகன் சூப்பர் ஸ்டார்னு வந்து தானு சார் தான் அவருக்கு முதல்ல வச்சு, இன்னைக்கு உலகம் பூரா சூப்பர் ஸ்டார் தான் சொல்கிறாங்க. உலக நாயகன் இன்னைக்கு கமல் சார் உலகம் பூரா சொல்லும்போது ஒரு தனியாக தற்பெருமை இருக்கும். அந்த டைட்டில் நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்னு. எப்படி, எந்த படத்துல கொடுத்தீங்க சார்? என்னோட படம் சொந்த படம் தெனாலியில தான் கொடுத்தீங்க. அது ஒரு இது இருக்கு. நான் சும்மா படம்லாம் முடிஞ்சிருச்சு, கேமரா மட்டும் எடுத்துட்டு அவர் ஆஃபீஸ் போனேன். சார் ஒரே ஒரு க்ளோஸ், ஐயோ படம்லாம் முடிஞ்சிச்சே, நான் இப்போ தாடியெல்லாம் வளர்க்குறேன், தாடியெல்லாம் கூட கட் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். அது ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக. வெறும் உங்கள் கண்ணு மட்டும் வேணும் சார், அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு நான் ஹைஸ்பீடில் எடுக்க போகிறேன், அப்படி பார்த்து சிரிச்சுட்டு கண் அடிங்க சார் போதும், இதில் தான் சார் நான் உங்களுக்கு டைட்டில் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். என்ன இது இல்லை சார், அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா சொந்த படம் அது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த உங்களுக்கு டைட்டில் வந்து நான் தனியாக வேறு ஒன்று வைக்கலாம் சார், அது ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, வெறும் கமல்ஹாசன் போடுங்க போதும் அப்படின்னாரு. இல்லை சார் கலைஞானின்னுவாங்க, காதல் இளவரசன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இதுதான் கலைமாமணி நிறைய இருக்குல்ல அவருக்கு, இப்போ டாக்டரு அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், புதுசாக கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் போகணும் சார், ஏதோ ஒன்று பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு ஏதோ என்ன கேட்டு அப்படின்ட்டு விட்டார். அப்புறம் தான் அது வந்து சிஜி பண்ணேன். அதாவது ஆழ்வார்பேட்டை, இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஆழ்வார்பேட்டை அவருடைய ஹவுஸ் வீடு, அது வந்து சேட்டலைட்லேருந்து அந்த ஹவுஸ்லேருந்து அப்படியே புல் பேக் பண்ணால் அப்படியே தமிழ்நாடு வரும், தமிழ்நாடுலேருந்து அப்படியே இந்தியா வரும், இந்தியாவிலேருந்து வேர்ல்டு வரும், அந்த வேர்ல்டு அப்படியே பேக் போனால் அது கருப்பு மொழியாக இருக்கும். அது அந்த மொழிக்கு அப்புறமா தான் அப்படி பேக் பண்ணால் அவருடைய ஃபேஸ் வரும், அந்த கருப்பு மொழியை அப்படி மூடி க்ளோஸ் பண்ணார். உலக நாயகன், ஸோ வேர்ல்டு பூரா உலக நாயகன், யூனிவர்சல் ஹீரோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெனாலியில் தான் அவருக்கு அந்த டைட்டில் வச்சது. அதை ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன், அது தற்பெருமையாக இருக்கலாம், பட் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பரவாயில்ல சார். ஆமாம், உலக நாயன் இன்னைக்கு உலகம் பூரா உலக நாயன் தான், யாரும் டாக்டரோ கலைஞானியோ இதுவோ எதுவுமே கூப்பிடல, உலக நாயகன். வாவ். லாஸ்ட் क्वेश्चन sir, dedicate these 3. A very hard worker, பயங்கர உழைப்பாளி, அது யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க அந்த டைட்டில்? இப்போ ஜெனரலாவே சினிமாவில் தானே? ஆமாங்க. ஹார்ட் ஒர்க்கர்னா எனக்கு அப்புறம் வந்து நான் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்னா ஹரி தான் சொல்லுவேன். ஹரி.
Okay. Second, smart worker. நெட்வொர்க் வெரி ஸ்மார்ட் சுந்தர் சி. ரியலாக சொல்ல ஸ்மார்ட் இன் த சென்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு வேணும், எந்த மாதிரி நேரத்தில் வேணும், எப்படி வேணும், அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிமும் மாற்றிட்டு இன்னைக்கு என்ன வேணும் அவ்வளோதான். அதை கூட நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் அதை பண்ணி அதை பண்ணாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி மொத்தமாக கொடுக்குறாருல, இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் திங்கிங் தான் பண்ண முடியும். True. Very true. அதனால தான் சுந்தர் சி தான் கரெக்ட். Last one, best co-worker. ரமேஷ் கண்ணா. ரமேஷ் கண்ணா. ஓகே. எப்பவுமே த்ரூ அவுட் உங்க கூடவே இருக்கிறாரு. ஆமா. Right. So I think we have come to an end. Okay, thank you. Thank you so much. அவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்தீங்க. பட் பை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மக் கொஞ்சம் நீங்க சைன் பண்ணிடுங்க சார் எங்களுக்கு. பாஷ்யம் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர். Okay, thank you. And this is on behalf of me. ஓ இது இது நான் வாங்கிக்கிறேன். நீங்க உங்க மக் வந்து சென்டர்ல வைக்கணும் சார்.